மே 12 பிறந்தநாள் காணும் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வழக்கறிஞர் அபிஷேக் ரங்கசாமி, மாவட்ட செயலாளர் எம்ஜிஆர் இளைஞரணி, தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் மே 12 பிறந்தநாள் காணும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளில் எல்லையை காக்கும் ராணுவ வீரர்களை வணங்குகிறோம். RS ராஜேஷ், அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் ஒரு பக்கம் பாகிஸ்தானை நிலைக்குலைய வச்சிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் புகைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது இன்னைக்கு நேத்து புகையில, பல ஆண்டுகளாக அது புகைந்து கொண்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடந்த அதே நாள் இன்னொரு இடத்துல, பாகிஸ்தானுடைய இன்னொரு பகுதியில ஒரு மிகப்பெரிய தாக்குதல் சம்பவம் நடந்தது. அது எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பலோச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய கட்சி மாவட்டத்துல பலோச் ஆர்மி, அதாவது BLAன்னு சொல்லக்கூடிய பலோச் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களை நோக்கி தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல்ல பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த ஸ்பெஷல் கமாண்டர் தாரிக் இப்ரான், அதுக்கப்புறம் சுமேதார் உமர் ஃபரிக் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 14 பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. இப்ப இந்த தாக்குதலை BLA நடத்தி அது முடித்திருக்கிறாங்க. ஸோ BLA அப்படிங்கிறது என்னன்னா, பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. இவங்க ரொம்ப நாளா தனிநாடு கேட்டு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராட்ட குழுவாக இருக்கிறது. இப்போ ஆபரேஷன் சிந்தூர், அப்புறம் இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இந்த மாதிரியான டென்ஷன்ஸ் இருக்கக்கூடிய இந்த சமயத்துல, பலூச்சிஸ்தான் பகுதியை சேர்ந்த மிக முக்கியமான அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் எழுத்தாளர் மிர் யார் பலூச், இவங்க எழுதியிருக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை அப்படிங்கிறது மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த பலோச், அதுக்கப்புறம் இந்த பாகிஸ்தான் இடையில் நடக்கக்கூடிய இந்த கான்ஃபிளிக்ட்டுக்கு தற்போது மாறி இருக்கிறது. அது நாம பேச வேண்டிய கட்டாயம் ஏன் வந்தது அப்படின்னா, அதுல இந்தியாவுக்கும் அவங்க மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. அதாவது இந்த நேரம் மிர்யார் பலூச் சொன்னதை பார்ப்போம். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கக்கூடிய இந்த கான்ஃபிளிக்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த நேரம் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்துல எங்களுக்கு மீண்டும் அமைதி வேண்டும். ஸோ நாங்க 2 கோரிக்கை வைக்கிறோம். ஒன்னு UN, அதாவது ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு கோரிக்கை, அப்புறம் இந்தியாவுக்கு ஒரு கோரிக்கை. ஐக்கிய நாடுகள் சபைக்கு அவங்க வைத்த கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த பலூச்சிஸ்தானை தனி நாடாக அறிவிக்க வேண்டும். பலூச்சிஸ்தான்ல பாகிஸ்தான் தொடர்ச்சியாக அத்துமீறல் செய்து வருகிறது. நீங்க நேரடியாக உங்க அதிகாரிகளை இங்கு அனுப்பி தனி நாடாக பலூச்சிஸ்தானை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அது இப்போ அறிவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுல மிக முக்கியமான காரணம், அவங்க யூஎனுக்கு சொன்னக்கூடிய காரணம் ஏன் அப்படின்னா, ஜெனீவாவில் கடந்த ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனித உரிமை சார்ந்த ஒரு அறிக்கையில பலூச்சிஸ்தான்ல பாகிஸ்தான் ஆர்மி நடத்தக்கூடிய அட்ராசிட்டிஸை கண்டித்து யூஎன்ல இருந்து ஒரு அறிக்கை வெளியானது. ஸோ அதனாலதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கோரிக்கை யூஎனுக்கு இருக்கு. அதே மாதிரி தனி நாடாக பிரிப்பது, இந்த மாதிரியான கோரிக்கையை வைக்க வேண்டிய அந்த சர்வதேச தளமும் அதுதான் அப்படிங்கறதால அவங்க அந்த கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. அடுத்த கோரிக்கை அப்படிங்கிறது இந்தியாவிடம் அவங்க என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னா, பலூச்சிஸ்தானை தனி நாடாக ஏற்று டெல்லியில எங்களுக்கு எம்பசி அமைத்துக்கொள்ள நீங்க உரிமை தரணும், அனுமதி தரணும் அப்படின்ட்டு அவங்க இந்தியாவிடம் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. அந்த ஜியோ பாலிடிக்ஸ் எவ்வளவு ஃபாஸ்டா ஷிஃப்ட் ஆகுது பாருங்க. ஒருவேளை பலூச்சிஸ்தானுக்கு தனி எம்பசி கொடுக்கறதுக்கு இந்திய அரசு அனுமதி அளிக்குமே ஆனால், அன்றையிலிருந்து பாகிஸ்தான் ஏற்கனவே வங்கதேசம் உடைந்து போனது. பலூச்சிஸ்தானுடைய அந்த பிறக்க போகும் நாளையும் இந்தியா தான் குறிக்கும் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம் அங்க அமையும். ஆனா அதுக்கான முடிவோ இல்ல அதுக்கான திட்டமிடலோ இல்ல அதுக்கான அறிவிப்போ இப்ப வரைக்கும் எதுவும் வெளியாகிற மாதிரி தெரியல. ஏன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஆபரேஷன் சிந்தூர்ல கவனமா அதை கொண்டு செலுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பலூச்சிஸ்தான்ல இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. இந்த பலூச்சிஸ்தான்ல நடந்திருக்கக்கூடிய இந்த டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது, இந்தியாவுக்கு அவங்க வைத்த கோரிக்கை அப்படிங்கிறது, யூஎனுக்கு அவங்க வைத்த கோரிக்கை அப்படிங்கிறது வெறும் பாகிஸ்தானுக்கு மட்டும் சொல்லக்கூடிய மெசேஜ் இல்லை. இது சர்வதேச நாடுகளுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். குறிப்பாக சைனாவுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான மெசேஜ் அப்படின்னு பாக்குறோம். ஏன் சைனாவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான மெசேஜ் அப்படின்னு இப்ப பார்ப்போம்.
பலூச்சிஸ்தான் அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல மிகப்பெரிய ஒரு மாகாணம். ஒரு கரடு முரடான டெரைனு. நம்ம தாக்குதல் நடத்தின ஃபுட்டேஜ் வந்து எல்லாத்தையுமே வந்திருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபுட்டேஜில் கூட வந்து அவங்க வந்து பிஎல்ஏ வந்து ஒரு ஜங்கிள் வார்ஃபேரை தான் தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கிறாங்க. எப்படி இலங்கையில வந்து நடந்ததோ அதே மாதிரியான ஒரு ஜங்கிள் வார்ஃபேரை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த ஜங்கிள் வார்ஃபேரை தாக்கு பிடிக்க முடியாம தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நிதர்சனமான உண்மை தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது. இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பலூச்சிஸ்தான்ல கிட்டத்தட்ட வந்து 40% வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து அங்க இருக்கு. நேச்சுரல் கேஸ் உள்ளிட்ட விஷயங்கள் வந்து அங்க இருக்கு. இது வந்து பாகிஸ்தானுக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒருவேளை பலூச்சிஸ்தான் வந்து தனிநாடாக போகுமே ஆனால் இந்த டிபெண்டன்சியை ஃபுல்லாமே வந்து பாகிஸ்தான் இழக்கக்கூடிய அபாயம் வந்து இருக்கு. இதை தாண்டி இந்த பலூச்சிஸ்தான் மாகாணத்துக்கு உட்பட்ட இந்த பகுதியில் தான் கவடார் போர்ட் இருக்கு. இந்த கவடார் போர்ட் வந்து ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, இப்ப வரைக்கும் வந்து சைனாவுடைய கண்ட்ரோல தான் அந்த கவுடார் போர்ட் இருக்கு. கவுடா போர்ட் மட்டும் கிடையாது, சைனாவுடைய மிக முக்கியமான அவங்களோட ட்ரீம் ப்ராஜெக்டா அவங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சிபேக்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் வந்து மிக முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு அவங்க வந்து பலூச்சிஸ்தானை தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ரீசெண்டா நம்ம வந்து பார்த்திருப்போம், ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து கடத்தப்பட்டது. அதுல வந்து கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல இறந்து போனாங்க. அப்ப கூட பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து வெளியிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, பலூச்சிஸ்தான்ல இருந்து உடனடியாக சைனா வெளியேற வேண்டும், ஷி ஜின்பிங் உங்களுடைய ஆளுங்களை ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து வெளியேற்றிடுங்க, இல்லைன்னா அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து வெளிப்படையாகவே வீடியோ பதிவு வெளியிட்டு ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்தாங்க. சோ சைனாவுடைய ஆதிக்கம் பலூச்சிஸ்தான்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்த கவுடார் போர்ட் பத்தி சொன்னோம் இல்லையா? இப்போ இன்னொரு விஷயம் பாருங்களேன், ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியா வந்து தாக்க போது, இந்தியா வந்து இது பண்ண போது, ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து எந்தெந்த இடங்கள் தாக்கப்பட்டது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட வந்து பாகிஸ்தான்ல எந்த இடமுமே மிச்சம் கிடையாது. லாகூர்ல தொடங்கி ராவல்பிண்டி வரை நாங்க நினைச்சா கை வைக்க முடியாத இடம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத இந்திய ராணுவம் வந்து மிக தெளிவாக நிறுவி விட்டது. ஆனா கூட அந்த கவுடார் போர்ட்டை நோக்கி அவங்க வந்து நகராதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, பலூச்சிஸ்தானை நாம வந்து நட்பு கரத்தோட வந்து பாக்குறோம், நட்பா பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். இதுல வந்து பலூச்சிஸ்தான் தரப்புல இருந்து அவங்க மிரியார் பலூச் வந்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கை அப்படிங்கிறது அதுவும் ஒரு நட்பு ரீதியிலானது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சோ இப்ப இந்த சைனா விஷயத்த பார்த்தோம். சோ ஒருவேளை பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த ஒரு மாகாணம் தனி நாடாக பிரியுமே ஆனால் அவங்க அடுத்தடுத்து அவங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ப்ராவின்ஸா இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் இந்த கோரிக்கை எழும். மிக குறிப்பாக இந்தியாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிந்து மாகாணத்திலையும் இந்த கோரிக்கை எழும். அதுக்கு பிறகு கைபர் பக்துன்குவாலையும் இந்த கோரிக்கை எழும். சோ இந்த ஆபத்து அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தானுக்கு மிக நிச்சயமாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, இதுலதான் வந்து அந்த ஒட்டுமொத்த ஜியோ பொலிட்டிக்கல் அந்த கேம் அப்படிங்கிறது வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர் வந்து இன்னைக்கு வந்து மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை அப்படிங்கிறது நன் ஆஃப் அவர் பிசினஸ் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு, அதுல வந்து நாங்க தலையிட போவது இல்லை, வேணும்னா அவங்க வந்து கொஞ்சம் அந்த தாக்குதல் நடத்துறத கொஞ்சமா லிட்டில் பிட் அந்த எஸ்கலேஷனை வந்து அவங்க கம்மி பண்ணிக்கிட்டோம், தாக்குதலை வந்து கொஞ்சமா குறைக்கிட்டோம், ஆனா அதுல வந்து நாங்க தலையிட போவது இல்லை, அப்படி எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலயுமே வந்து தலையிட்டு நாட்டாமை செய்யக்கூடிய அமெரிக்கா இந்த ஒரு விவகாரத்துல, குறிப்பா இந்த பாகிஸ்தான் இந்தியா இடையிலான இந்த பிரச்சனையில நாங்க இதை தலையிட போறது இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய டிப்ளமசிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ரெண்டாவது என்ன அப்படின்னா, பலூச்சிஸ்தான் தனி நாடாக மாறுவது அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து அவங்க உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய கோரிக்கையோ, எப்படி வந்து இந்தியாவும் அதை ஆதரிக்க கூடும்னு ஒரு நம்பப்படுதோ, மிக நிச்சயமாக இதை அமெரிக்கா ஆதரிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து வந்து மிக தெளிவாக வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா, பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த மாகாணம் வந்து எதோட எல்லைகளை பகிர்ந்திருக்கு அப்படின்னா, ஈரானோட பகிர்ந்திருக்கு, ஆப்கானிஸ்தானோட பகிர்ந்திருக்கு. சோ ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானோட தங்களுடைய பார்டர்ஸை வந்து பகிர்ந்த பகுதி தான் இந்த பலூச்சிஸ்தான். சோ ஒருவேளை இப்போ பலூச்சிஸ்தான்ல வந்து இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு.
ஸோ அதனால வந்து பலூச்சிஸ்தான் தனி நாடாக ஆனா நம்ம வந்து பலூச்சிஸ்தானை வந்து ஈரானுக்கு எதிராக ஒரு விஷயமா, ஈரானுக்கு எதிரான ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேட்டில் ஃபீல்டா வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த பாசிபிலிட்டியும் நிச்சயமாக வந்து அமெரிக்கா வந்து அவங்களுடைய அந்த திட்டத்துல வந்து வச்சிருக்கிறாங்க. இதை தாண்டி என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 40% வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ், ஆயில், கேஸ் எல்லாமே அங்க இருக்கு. ரொம்ப சமீபமா பார்த்திருப்பீங்க, இந்த உக்ரைனோடு வந்து அவங்களுடைய நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து அமெரிக்கா பயன்படுத்துவதற்கான டீலை வந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியோட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து செஞ்சார் அப்படிங்கறத பார்க்கிறோம். ஸோ அந்த நேச்சுரல் ரிசோர்சஸ், நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு அதில் எவ்வளவு குறியா இருக்கிறாங்க, எவ்வளவு முக்கியத்துவமா அதை பாக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு பலூச்சிஸ்தான்லயும் அவங்க இன்ட்ரெஸ்ட் நிச்சயமா இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாருமே இந்த வார் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தாங்க, ஒருவேளை வந்து 3.5 ஃப்ரண்ட் வாரா மாறிச்சுன்னா என்ன பண்றது, பாகிஸ்தான், பங்களாதேஷ், சீனா, இலங்கை இப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் நம்மளை வந்து தாக்குனா என்ன பண்றது, இந்தியா அதை சமாளிக்க முடியுமா அப்படின்னு தொடர்ச்சியா கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப உண்மையிலேயே 3 ஃப்ரண்ட் வாரை வந்து சந்திச்சிருக்கக்கூடியது பாகிஸ்தான் தான். ஒரு பக்கம் இந்தியா வந்து ஆபரேஷன் சிந்துல போட்டு பொழந்துகிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ள இருந்து வந்து பலூச்சிஸ்தான் வீரர்கள், பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து அவங்க ஒரு சைடு வந்து போட்டு வந்து பொழந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து எல்இடின்னு சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தான் ஆதரவு பெற்ற ஒரு அமைப்பும் வந்து அவங்களும் ஒரு பக்கம் போட்டு பொழந்துகிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாம ராணுவ கிளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்களும் தொடர்ச்சியா வெளில வந்துட்டு இருக்கு. பட் அது அன்வெரிஃபைடு அப்படிங்கிறதால நம்ம அதுக்குள்ள போகிறோம்ல. ஸோ அவங்களும் வந்து கிட்டத்தட்ட வந்து 3 ஃப்ரண்ட் வாரை வந்து இப்போது சந்திப்பது இந்தியா அல்ல, பாகிஸ்தான் தான் தற்போது இந்த 3 ஃப்ரண்ட் வாரை வந்து சந்தித்து வருகிறது. பலூச்சிஸ்தான் மிக நிச்சயமாக அந்த சுதந்திரம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா பாகிஸ்தான் தங்களுடைய அக்ரஷனை வந்து குறைச்ச பாடு இல்லை, தொடர்ச்சியாக வந்து அவங்க வந்து தாக்குதல் நடத்துறது, அதுக்கப்புறம் வந்து ட்ரோன் தாக்குதல், மிசைல் தாக்குதல்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அவங்களும் வந்து அந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்துக்கிட்டே போறாங்க இந்தியாவுக்கு எதிராக. ஒரு பக்கம் பாகிஸ்தான், ஒரு பக்கம் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது மிக தீவிரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷனா பலூச்சிஸ்தானும் நீர் பூத்த நெருப்பாக, ஏன் வெளிப்படையாகவே பலூச்சிஸ்தானும் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக வந்து பாகிஸ்தானுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. ஸோ பாகிஸ்தான் உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சவாலை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இதுல இருந்து வந்து வந்துருச்சு. ஸோ கராச்சி போட்டு விட்டு அவங்களுக்கு கவுடா போட்டு தான் வந்து இது இருக்கும். ஸோ கவுடா போட்டு அவங்களை விட்டு போச்சு அப்படின்னா அந்த நாடு எந்த அளவுக்கு நிலை கொள்ளையும் அப்படிங்கறத நம்மளால சொல்லவே முடியாது. பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பகுதி அவங்களை விட்டு போச்சுன்னா அரேபியன் சீயோடய அவங்களுக்கு வந்து எந்த டச்சுமே வந்து இல்லாம போயிடும் பாகிஸ்தானுக்கு. ஸோ ஒரு நாடு, ஒரு முழுமையான நாடு அப்படிங்கிற அந்த ஒரு முழுமைய, அந்த ஒரு நிலையை வந்து பாகிஸ்தான் இழக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த செய்திகள் எல்லாமே வந்து உணர்த்துகின்றன. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.